இந்த வீடியோவில் வந்துட்டு எல்ஸ் இஃப்னா என்ன, நெஸ்டட் இஃப்னா என்னன்னு பார்த்துட்டு அண்ட் இது வரைக்கும் நீங்கள் பைத்தானில் கற்றுக்கிட்டது எல்லாத்தையும் வச்சு ஒரு மினி ப்ராஜெக்ட் வந்து ஒன்று பண்ண போகிறோம். ஓகே, லெட்ஸ் ரோல் தி இன்ட்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இஃப்எல்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். அது என்னாகும், ப்ரோக்ராம் ரன் ஆகும், ரன் ஆனோடனையும் நம்ம ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்போம் இஃப்பில். ஓகேங்களா, அந்த கண்டிஷன் செக் பண்ணும். ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இஃப் பாடிக்குள்ளே நம்ம என்ன போட்டிருப்போமோ அது ஒர்க் ஆகும். ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா எல்ஸ் பாடிக்குள்ளே இருக்கிறது ஒர்க் ஆகும். ஓகேங்களா, இப்போ இதில் எல்இஃப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும், சேம் மறுபடியும் கண்டிஷன் வந்து செக் பண்ணும். ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இஃப் பாடிக்குள்ளே இருக்கிறது போயிடும். இது இன்கேஸ் அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்குது அப்படின்னா அகெயின் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் மாதிரி எல்இஃப் அப்படின்னு போட்டு பக்கத்தில் ஒரு கண்டிஷன் போட்டிருப்போம். ஓகேங்களா, ஸோ அதை செக் பண்ணும். அதை செக் பண்ணும்போது அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இஃப் கண்டிஷன் கொடுத்த மாதிரியே நம்ம வந்து எல்இஃப் கீழே நம்ம வந்து கொடுத்துருப்போம், அந்த பாடி ஒர்க் ஆகும் எல்இஃப் பாடி. அப்படி ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா எல்ஸ் பாடிக்கு வந்து போயிடும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா எல்இஃப் வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, சரி, இதை வாங்க நம்ம இப்போ ப்ராக்டிக்கலாக வந்து பார்க்கலாம். நம்மளோட பழைய மார்க் சிஸ்டம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது 45 மார்க் எடுத்தால் பாஸ்ன்னு சொல்லுவாங்க, 45 கீழே எடுத்தால் ஃபெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. 45 ஆர் 45க்கு மேலே இருந்தால் பாஸு, 45 கீழே இருந்தால் ஃபெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இஃப்பில் எப்படி இருக்கும் அப்படின்ற சொல்கிறேன். இப்போ மார்க் ஈக்குவல் டு 45 நான் கொடுத்துக்கிறேன் ஜஸ்ட் சும்மா. ஓகே, இஃப் மார்க் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 45, அதாவது 45 ஆர் 45க்கு மேலே இருந்தால் பிரிண்ட் பாஸ்ன்னு நம்ம போடுவோம், பிரிண்ட் பாஸ். ஓகே, எல்ஸ் பிரிண்ட் ஃபெயில். ஓகேங்களா, பிரிண்ட் ஃபெயில் இப்படி தான் இருந்துச்சு. ஆக்சுவலி நம்மளோட மார்க் சிஸ்டம் வந்து இப்படி தான் இருந்துச்சு. அண்ட் நம்ம இதுக்கு முன்னாடி இஃப் எல்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் நம்ம செக் பண்ணுவோம். ஓகே, ஒரு கண்டிஷன் செக் பண்ணுவோம், அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா இஃப் பாடிக்குள்ளே இருக்கிறது ஒர்க் ஆகுது, ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எல்ஸ் பாடிக்குள்ளே இருக்கிறது ஒர்க் ஆகுது. ஓகே, சரிங்க, இந்த ஃப்ளோ டயக்ராமில் இருக்கிற மாதிரி. நோ, இப்போ எல்ஸ் அப்படின்னு வருது, அதாவது இன்னொரு கண்டிஷன் வந்து நம்ம செக் பண்ண போகிறோம், மல்டிபிள் கண்டிஷன்ஸ். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மார்க் சிஸ்டம் இந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா, இதை வந்து கிரேட் சிஸ்டமாக மாற்றினாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வெயிட் பண்ணுங்கள், இந்த மாதிரி கிரேட் சிஸ்டமாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றினாங்க. ஓகேங்களா, ஸோ இதில் பாருங்கள், மார்க் வந்து 45க்கு மேலே இருந்தால் பாஸ், இல்லைனா ஃபெயில் அப்படின்னு இருந்துச்சு. பட் இதில் எத்தனை கண்டிஷன் இருக்குது பாருங்கள். 91 to 100 இருந்தால் கிரேட் A1ன்னு நம்ம போடணும், 81 to 90 இருந்தால் கிரேட் A2ன்னு நம்ம போடணும், 71 to 80 இருந்துச்சுன்னா B1 கிரேட் அப்படின்னு நம்ம வந்து போடணும். ஸோ இதெல்லாமே கண்டிஷன்ஸ் இல்லையா. ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் நம்ம இஃப்குள்ளே அடுத்த இஃபாக போட்டு போடுறதுக்கு பதிலாக எல்இஃப் அப்படின்ற ஒரு இது இருக்குது, அதாவது எல்சிஃபோட ஷார்ட் ஃபார்ம், அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த கிரேட் சிஸ்டம் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க் வந்து 91க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா என்னது, கிரேட் A1 நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் 91 நான் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 91 அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அதனால் இப்போ வந்து இங்கே பிரிண்ட்டு கிரேட் A1 அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஓகே, இப்போ இங்கே எல்ஸ்க்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன், எல்இஃப் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அது எப்படின்னா எல்இஃப் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதுக்கு வந்து இந்த இன்டென்டேஷன் எரர் வரும். ஸோ அதை வந்து நீங்கள் பேக் ஸ்பேஸ் அடிங்க, அது சரியாயிடும். ஓகே, இப்போ வந்துட்டு எல்இஃப் கண்டிஷன் நம்ம போடணும். என்ன கண்டிஷன், மார்க் வந்து 81 to 90 இருந்தால் கிரேட் A2 அப்படின்னு போடணும். ஸோ அதுக்கு மார்க் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எவ்வளோ, 81. ஓகேங்களா, 81 அப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகும், பிரிண்ட் கிரேட் A2 அப்படின்னு நம்ம வந்து போடுவோம். ரைட்டா, அடுத்து அகைன் எல்இஃப் மார்க் எவ்வளோ, மார்க் A2 போட்டோம். இப்போ 71 to 80யா, ஸோ அப்போ மார்க் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 71 அப்படின்னு இருக்கணும். மார்க் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 71 இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் கிரேட் என்ன போட போகிறோம், B1 சி. இப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ எல்சிஃப் வேணால் நீங்கள் இதுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரே ஒரு கண்டிஷன், இஃப் எல்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா, பட் இஃப் எல்இஃப் இருக்கக்கூடாது. ஓகேங்களா, எல்இஃப் தான் லாஸ்ட் இருக்கணும், இஃப் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். அதுக்கு இடையில தான் நம்ம எல்இஃப் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, எல்ஸ் வந்து உள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்போனா நெக்ஸ்ட் நம்ம நெஸ்டட் இஃப் பார்க்க போகும்ல, அப்போ உங்களுக்கு வந்து எப்படின்றது புரியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் இந்த கிரேட் சிஸ்டம் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள்.
ஓகேங்களா? அண்ட் உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு மார்க் வந்து 33 கீழ இருக்கு. 33 கீழ இருந்தாலே ஃபெயிலு அப்படின்னு நீங்க வந்து அவுட்புட் ஒரு மாரி போட்டு எனக்கு கமெண்ட்ல வந்து போடுங்க. நீங்க இத கமெண்ட்ல ஃபுல்லா பண்ணி போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இது வந்து புரிஞ்சிருச்சுன்ட்டு அர்த்தம். சரி வாங்க, இப்ப நெஸ்டட் இஃப்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்ப நெஸ்டட் இஃப் எப்படி பெஸ்ட்டா உங்களுக்கு ஈஸியா ரொம்ப புரியிற மாரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, வோட்டர் ஐடி ஓட்டு போடுற எக்ஸாம்பிளே வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஓட்டு எப்படி நீங்க போடுவீங்க? ஓட்டு வந்து நீங்க போடணும் அப்படின்னா, உங்களுக்கு ஏஜ் 18 இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு. கரெக்ட்டா? ஏஜ் 18. ஏஜ் ஈக்குவல் டு 18 அப்படின்னு இருக்கணும். ஓகே. இஃப் எப்படி இருக்கும் முன்னாடி? இஃப் ஏஜ் கிரேட்டர் தென் 18 ஆர் 18க்கு மேல. அதனால கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 அப்படின்னு குடுத்துட்டு பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன போடுவோம் நம்ம? யூ ஆர் எலிஜிபிள் டு வோட். யூ ஆர் எலிஜிபிள் டு வோட் அப்படின்னு நம்ம குடுப்போம். ஓகேங்களா? எல்ஸ் யூ ஆர் நாட் எலிஜிபிள். அவ்வளோதான். இல்லையா? எல்ஸ் யூ ஆர் நாட் எலிஜிபிள். அவ்வளோதான். இல்லையா? இப்படி தான் நம்ம வந்து குடுப்போம். கரெக்ட்டா? ரன் பண்றேன். இப்போ ஏஜ் 18 தான் இருக்கு. என்ன வருது? யூ ஆர் எலிஜிபிள் டு வோட் அப்படின்னு வருது. இப்போ ஏஜ் வந்து 15 இருந்தா என்ன பண்ண போறோம்? யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு வோட் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? இப்ப உண்மையிலேயே ஏஜ் 18 இருந்தா மட்டும் போதுமா வோட் போடுறதுக்கு? யோசிங்க. கிடையாது. ஸோ வோட்டர் ஐடி நமக்கு தேவை இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம வோட்டர் ஐடி வேணும். வோட்டர் ஐடி ஈக்குவல் டு ட்ரூ. வோட்டர் ஐடி என்கிட்ட இருக்கு. ப்ளஸ் வயசும் 18 இருக்கு. அப்படின்னா மட்டும்தான் எனக்கு வந்து நான் எலிஜிபிள் டு வோட்டு. என்னால் ஓட்டு போட முடியும். இல்லைன்னா ஐ எம் நாட் எலிஜிபிள். கரெக்டா? ரைட். இப்போ இதை எப்படி நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை தான் நம்ம நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். நெஸ்டட் இஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இஃப் கண்டிஷன் இருக்குல்ல, ஒரு இஃப் கண்டிஷன். அந்த இஃப் கண்டிஷன்ஸ்குள்ள ஒரு இஃப் கண்டிஷனை திணிக்கிறத நம்ம நெஸ்டட் இஃப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? ஒரு இஃப்குள்ள இன்னொரு இஃப் இருக்கிறது. ரைட். இப்போ வந்து எப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் அதுக்கு வந்து இதை டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு என்ன ரூலு? இஃப் ஏஜ் எனக்கு 18 இருக்கணும், ஆர் 18க்கு மேலே இருக்கணும், ப்ளஸ் என்கிட்ட ஓட்டர் ஐடி இருக்கணும். ஸோ அதனால் இஃப் அகைன் நான் ஓட்டர் ஐடி இருக்கான்னு நான் செக் பண்ணிக்கிறேன். ஓட்டர் ஐடி இருந்துச்சு அப்படின்னா இது ரெண்டுமே எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா பிரிண்ட் யூ ஆர் எலிஜிபிள் டு வோட். ஓகேங்களா? யூ ஆர் எலிஜிபிள் டு வோட். எல்ஸ் இப்போ என்கிட்ட ஓட்டர் ஐடி இல்லை, பட் வயசு 18 ஆயிருக்கு அப்படின்னா பிரிண்ட் ஓட்டர் ஐடி நீடர் அப்படின்னு நம்ம கேட்போம். ஓட்டர் ஐடி நீடர் அப்படின்ட்டு. இப்போ இதை ரன் பண்ணுறேன். இப்போ ஏஜ் வந்து 18 இருக்குது. ஓட்டர் ஐடி ட்ரூவாக இருக்குது. அதனால் இப்போ எனக்கு என்ன வரப்போகுது? யூ ஆர் எலிஜிபிள் டு வோட் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ ஓட்டர் ஐடி ஏஜ் எனக்கு 18 ஆயிடுச்சு, பட் ஓட்டர் ஐடி என்கிட்ட இல்லை. அதனால் இது எனக்கு ஃபால்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ஓட்டர் ஐடி நீடர் அப்படின்னு கேட்போம். ஓட்டர் ஐடி எங்கடா? குர்ரா, அப்போ தான்டா ஓட்டு போடுவோம். அப்போ தான் உன்னை ஓட்டு போட விடுவோம் அப்படின்றோம். ரைட்டா? ரைட். இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணி நம்ம அதை சால்வ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அதாவது இப்போ நெஸ்டட் இஃப்னா என்னென்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு இஃப் கண்டிஷன் இருக்குது, அதுக்குள்ளே இன்னொரு இஃப் கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா? இதுதான் நம்ம நெஸ்டட் இஃப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அண்ட் இதை நீங்கள் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து போடுங்க, நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, ரைட். இப்போ வாங்க நம்ம இது வரைக்கும் கற்றுக்கிட்டது எல்லாத்தையும் வச்சு ஒரு மினி ப்ராஜெக்ட் வந்து ஒன்று பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போ நீங்கள் இது வரைக்கும் கற்றுக்கிட்டதை வச்சு ஒரு கால்குலேட்டர் ப்ராஜெக்ட் வந்து பண்ண போகிறீங்க பைத்தானில். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? அதுக்கு நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு calculator டாட் பை அப்படின்ற ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு நம்பர் என்ட்ரி பண்ணுவோம். ஓகேங்களா? num1 அப்படின்ற ஒரு நம்பர் என்ட்ரி பண்ணுவோம். தென் அடுத்து ஆப்ரேட்டர் வந்து செலக்ட் பண்ணுவோம். அது வந்து அடிஷனா, சப்ராக்ஷனா, மல்டிப்ளிகேஷனா, டிவிஷனா அப்படின்ட்டு நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம். தென் num2 வந்து கொடுப்போம். அண்ட் பிரிண்ட் தி ரிசல்ட் அப்படின்ட்டு இதை நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன வேணும்? நம்ம தான் இன்புட் வந்து கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு நம்ம num1 அப்படின்னு நான் ஒரு வேரியபிள் எடுத்துகிட்டு ஈக்குவல் டு இன்புட் ப்ராக்கெட்டுக்குள்ள என்ன பண்ணணும்? என்டர் தி ஃபஸ்ட் நம்பர் அப்படின்னு நம்ம வந்து கொடுப்போம். ஓகேங்களா? இப்போ வந்து இன்புட் வந்து கேட்கும். தென் num2 அப்படின்னு கொடுப்போம் ஈக்குவல் டு இன்புட் என்டர் தி செகண்ட்
ஆக்சுவலி நம்2 இல்ல ஆப்பரேட்டர் கேட்போம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஆப்பரேட்டர் அப்படின்னு வந்து போட்டுட்டு இன்புட் என்டர் தி ஆப்பரேட்டர். அது நம்ம என்னவா கொடுத்துருக்கோம்? ப்ளஸ்ஸாக இருக்கலாம், மைனஸாக இருக்கலாம், மல்டிப்ளிகேஷனாக இருக்கலாம், டிவிஷனாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம தான் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ரைட். நவ் num2 அதையும் நம்ம இன்புட்டில் கேட்போம். இன்புட் என்டர் தி செகண்ட் நம்பர் அப்படின்னு வந்து கொடுப்போம். ஓகேங்களா? ரைட். இப்போ இதை ஜஸ்ட் ஒரு ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பிரிண்ட் ரிசல்ட் வந்து நம்ம பிரிண்ட் num1 ப்ளஸ் நான் இப்போதைக்கு நானே வந்து ப்ளஸ் கொடுத்துக்கிறேன் num2 அப்படின்ட்டு நம்மளே வந்து டைரெக்டாக வந்து கொடுத்துப்போம் ரிசல்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட் நம்பர் கேட்குது. ஃபஸ்ட் நம்பர் என்னது? நம்ம 10ன்னு வந்து கொடுப்போம். 10 ஆக்சுவலி இப்போ ஆப்ரேட்டர் வந்து நம்ம இங்கே ப்ளஸ் வச்சுருக்கோம். நான் இங்கே மைனஸே கொடுத்தாலும் நான் செட் பண்ணல, இங்கே ப்ளஸ். ஓகே, 10 + 10 வந்து நான் கொடுக்குறேன். 10 வந்திருக்கு. ஏன் அப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே இன்புட் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா எதில் எடுத்துக்கும்? ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் எடுத்துக்கும் இல்லையா? ஸோ அதை நம்ம வந்து மாற்றிக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பாயிண்ட்ஸ்லாம் நம்பர் வரும். ஸோ அதனால நம்ம வந்து ஃப்ளோட் டேட்டா டைப்புக்கு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு ஃப்ளோட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, ப்ராக்கெட்குள்ளே உள்ள வச்சுக்கோங்க. நம்பரை மட்டும் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்? ஃப்ளோட் டேட்டா டைப்புக்கு மாற்றிக்கிறேன். ஓகே, செகண்ட் நம்பர். நவ் ஆப்ரேட்டர் வந்து நம்ம டிஃபால்ட்டாக ஸ்ட்ரிங்லேயே வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இதை ரன் பண்ணுறேன். 10 + 10 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20.0 அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா ஃப்ளோட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ரைட். இப்போ வாங்க இதை வந்து இஃபல்ஸில் வச்சு ஃபுல்லாக வந்து நம்ம பண்ணலாம். ஒவ்வொரு கால்குலேஷனும் பண்ணுற மாதிரி. ஓகே, ஸோ இப்போ அதுக்கு இஃப். ஓகேங்களா? ஆப்ரேட்டர் தான் நமக்கு வந்து இப்போ கால்குலேஷன் செட் பண்ண போகுது. அதனால் ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டர் அப்படின்னு வந்து போடுங்க. ஆப்ரேட்டர் ஈக்குவல் டு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அடிஷன். கரெக்டாக? ஆப்ரேட்டர் ஈக்குவல் டு ப்ளஸ் அது என்ன டைப்பில் கொடுத்துருக்கோம்? நம்ம ஸ்ட்ரிங் டைப்பில் கொடுத்துருக்கோம். ஸோ ஆப்ரேட்டர் ஈக்குவல் டு நம்ம ப்ளஸ்ஸாக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஆட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? பிரிண்ட் num1 + num2 அப்படின்னு கொடுப்போம். ஓகேங்களா? ஆப்ரேட்டர் ஈக்குவல் டு ப்ளஸ் அப்படின்னா ஆப்ரேட்டரில் வந்து நம்ம ப்ளஸ் அழுத்தணும் அப்படின்னா நமக்கு வந்து num1 + num2 அதாவது ஆட் பண்ணு அப்படின்னு வந்து சொல்கிறோம். ரைட். elif ஆப்ரேட்டர் ஈக்குவல் டு இதெல்லாம் நம்ம கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? ரைட். இப்போ மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா num1 - num2 அப்படின்னு கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இங்கே எனக்கு பிரிண்ட் வந்து இங்கே வரணும். பட் எனக்கு பார்த்தீங்கன்னா எல்எஃப் கீழே வந்துருச்சு. ஸோ இப்படியே நான் போட்டேன்னா எனக்கு எரர் ஆகும். ஸோ அதுக்கு பதிலாக நான் இப்போ டேப் அழுத்துனேன்னா எனக்கு டக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக வந்து இண்டென்டேஷன் சரியாயிடும். ரைட். இப்போ வந்துட்டு பிரிண்ட் num1 - num2 ஏன்னா சப்ட்ராக்ஷன் num2. ஓகே, சூப்பர். இங்கே வந்து நம்ம கோலன் வைக்கணும். கோலன் மறந்துடுறாங்க. ரைட். உங்களுக்கு கொஞ்சம் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ ஈஸியாக உங்களுக்கு புரியும். ரைட். எல்எஃப் அகைன் ஆப்ரேட்டர். இப்போ நம்ம என்ன கொடுக்க போகிறோம்? ஈக்குவல் டு மல்டிப்ளே அப்படின்னு வருவோம். மல்டிப்ளேனா பிரிண்ட் num1. ஓகேங்களா? ரைட். இப்போ அகைன் எல்எஃப் ஆப்ரேட்டர். இப்போ வந்து நம்ம டிவிஷனுக்கு வந்து செட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதான் ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷனுக்குள்ள டிவிஷன் பிரிண்ட் num1 / num2 கோலன் வைக்கணும். கோலன் வைக்க மறந்துக்கிட்டே இருக்கேன். நீங்கள் மறந்துடாதீங்க. ஓகே, ரைட். ஓகே, இப்போ இந்த 4 ஆப்ரேட்டருக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் நம்ம இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா அதை இன்வேலிட் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு எல்ஸ் போட்டுட்டு இது பதிலாக வேறு ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா எனக்கு பிரிண்ட் இன்வேலிட் ஆப்ரேட்டர் அப்படின்ட்டு வரணும். ஓகே, ரைட். இப்போ முடிச்சாச்சு நம்ம ப்ராஜெக்டை. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணோடனே எனக்கு என்ன கேட்குது? ஃபஸ்ட் என்டர் தி ஃபஸ்ட் நம்பர் கேட்குது. நான் வந்து ஒரு 14 கொடுக்குறேன். என்டர் கொடுக்குறேன். ஆப்ரேட்டர் கேட்குது. மைனஸ் கொடுப்போம். 14 - 4 கொடுப்போம். ஆன்சர் 10 வந்துருச்சு. 14 - 4 ஆன்சர் 10. மைனஸ் பண்ணியாச்சு. இப்போ ப்ளஸ் பண்ணி பார்க்கலாம். 10 + 15 நான் வந்து கொடுக்குறேன். இப்போ நான் ஆக்சுவலி ஆப்ரேட்டருக்கு வந்து கொடுக்கணும். ஸோ அதனால் ப்ளஸ் என்டர் போட்டு 50 வந்து கொடுக்குறேன். 10 + 50 60. சூப்பர். அகைன் நான் இப்போ ஒரு டைம் ரன் பண்ணிட்டு இன்வேலிட் ஆப்ரேட்டர் வருதான்னு பார்க்கலாம். பாருங்கள்,
இப்போ நம்பர் வந்து 1 கொடுத்துட்டு ஆப்ரேட்டர் பதிலாக வேறு எதை கொடுத்துட்டு செகண்ட் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு கொடுக்குறேன். இன்வேலிட் ஆப்ரேட்டர் அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, ஸோ ஆப்ரேட்டர் நம்ம கரெக்டாக கொடுத்தா தான் இங்கே கால்குலேஷன் கரெக்டாக வரும். ரைட், சூப்பர். ஓகே கைஸ், இப்போ உங்களுக்கு எல்சிஃப்னா என்ன, நெஸ்டட் இஃப்னா என்னன்றது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கும். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, அண்ட் இதே மாதிரி நிறையா சிம்பிளான வேஸில் நீங்கள் வந்து பைத்தான் வந்து கற்றுக்க போகிறீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.